அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இதுல தான் அப்ரண்டிஸ் ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. டோட்டலா ஒரு 3000க்கு மேல அப்ரண்டிஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ்னாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு 12 monthsல அதாவது 1 yearக்கான அப்ரண்டிஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த தமிழ்நாடு, ஆந்திரான்னு சொல்லி வேரியஸ் ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்டுக்குமே கேட்டிருக்காங்க. இந்த 3000 அப்ரண்டிஸ்ல தமிழ்நாட்டுல மட்டும் 142 கேட்டிருக்காங்க. சென்னை, மதுரை, கோவை அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டான அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துடலாம். அப்ரண்டிஸ் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, இந்த நம்ம ரெகுலரா அப்ளை பண்ண அப்ரண்டிஸ் போர்ட்டல்ல தான் போய் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 21/2/2024 ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 6/3/2024. எக்ஸாம் பாத்தீங்கன்னா 10/3/2024. மார்ச் 10ஆம் தேதி இதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 3000, அதாவது 3000 அப்ரண்டிஸ் தான் சொல்லியிருக்காங்க இதுல. இதுல மெடிக்கல் ஃபிட்னஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், கேரக்டர், காஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே செலக்டட் கேண்டிடேட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும். ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/4/1996 இருந்து 31/3/2004 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். கட் ஆஃப் டேட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க SC, ST, OBC, டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை கேண்டிடேட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஹேவிங் பாஸ் சர்டிஃபிகேட் தி கிராஜுவேஷன் 31/3/2020 அப்புறம் நீங்க சர்டிஃபிகேட் அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். கிராஜுவேட் டிகிரி தான் கேட்டிருக்காங்க 31/3/2020 அப்புறம். இதுல பிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா www.natseducation.gov.in இதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன் ரீஜியன், ஏதாவது ஒரு ரீஜியனுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்க டீடைல்டான அந்த அப்ளிகேஷனை அதுல பாத்துக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அந்த டீடைல்ஸ் இருக்கும். இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டிவ் ஜெனரல் இங்கிலீஷ், ரீசனிங் ஆப்டிட்யூட், அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் ரீட்டைல் எபிலிட்டி ப்ராடக்ட்ஸ், பேசிக் ரீட்டைல் அசெட் ப்ராடக்ட்ஸ், பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட், பேசிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா இப்ப தமிழ்ல நமக்கு பேசுறதுக்கு எழுதுறதுக்கு இந்த மாதிரியான அந்த இது ப்ரூஃப் கேட்பாங்க. ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. 12 மாசத்துக்கான இந்த என்கேஜ்மெண்ட் 1 இயருக்கு இருக்கும். டெர்மினேஷன் ஆஃப் அப்ரண்டிஸ், அதாவது ரிப்போர்ட்டிங் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பேங்க்ல நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணல அப்படின்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க அப்ரண்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம். இதுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா ரூரல், செமி ரூரல், அர்பன் பிரான்ச்சஸ்ல 15,000, அர்பன் பிரான்ச்சஸ்ல 15,000, மெட்ரோ பிரான்ச்சஸ் இந்த 3 பிரான்ச்சஸ்லுமே 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. apprentice are not eligible any other allowance benefit. Only இந்த stipend amount மட்டும் தான் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. Apprentice shall be imparted on job training. Apprentice shall be entitled such holidays are observed in the bank. Bank holidaysல வரப்ப உங்களுக்கான அந்த லீவ்லாம் வரும் அப்படிங்கிறது. ஒன் கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம். Daily hours training will be applicable to the clerical staff. No apprentice shall be required allowed train overtime. Overtime க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. Personal injury இது எல்லாமே நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க ஷெட்யூல் காஸ்ட்க்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ்க்கு 400 பிளஸ் GST, ஷெட்யூல் காஸ்ட்க்கு 600 பிளஸ் GST, ஆல் அதர் கேண்டிடேட்க்கு 800 பிளஸ் GST இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா கேட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுக்கான அந்த டீடைல் 21/2/2024 இருந்து 6/3/2024 NATC எஜுகேஷன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல அப்ரண்டிஸ் வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுல அப்ளை பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க ஸ்டேட் வைஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3000 வேகன்சில ஸ்டேட் வைஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எந்த ஜோன்ல எந்த ரீஜியன்ல எவ்வளவு வேகன்சி, எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத இங்க கீழே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில 40, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல 36, மதுரையில 33, திருச்சியில 33. டோட்டலா 142. அதுல கேட்டகரி வைஸ் எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.